உங்கள் ஆத்மாவோடு எத்தனை பேர் பேசியிருக்கீங்க? நிறையா புலம்பி தான் இருக்கும். ஆண்டவரை குறித்து பேசியிருக்கீங்களா? கர்த்தர் செய்வார், பதறாத, பதட்டமாக தான் எனக்கு இருக்குது, பதறாத அப்படின்லாம் பேசியிருக்கீங்களா? நான் பேசியிருக்கேன். ஸ்கூல் டேஸ்லேருந்தே எனக்கு அந்த பழக்கம் இருக்குது. மாச்சு வாத்தியார் வர போகிறாரு, எல்லார் ஹேண்ட் ரைட்டிங்கும் புரியும், ஹேண்ட் ரைட்டிங் மட்டும் புரியாது. என்ன பண்ணுறது, நமக்கு இசிஜி மாதிரி தான் எழுத்து வருது, இருந்தாலும் அந்த ஆளுக்கு புரியட்டும். அப்போ ஜபிச்ச ஜபத்தை சொல்கிறேன். ஹல்லேலூயா. ஆமாம், ஏன்னா வந்த உடனே என் நோட்டை வாங்கி பார்த்துட்டு கிழிச்சு வீசிடுவார். ஏன்னா அவ்வளோ வாசிக்கவே முடியாது. நீங்களாம் எக்ஸாம் எழுதுக்கு முன்னாடி படிச்சுட்டு போகணும், நான் வந்து எழுதிட்டு போனதுக்கப்புறம் படிச்சுட்டு போனால் போதும். ஏன்னா அவர் என்னை கேட்காம திருத்தவே முடியாது. நீங்கள் வந்து இப்போ பாஸ்டர் ரோபேத் சூப்பராக பிரசங்கம் பண்ணுறாங்க, இப்போ அவரோட டைரி எடுத்து நான் காப்பி அடித்து பிரசங்கம் பண்ணிடலாம். ஆனால் ஏன் டைரி எடுத்து அவரால் காப்பி பண்ணி பிரசங்கமே பண்ண முடியாது. ஏன்னா என்னையா அது ஹீப்ருவா என்னன்னே தெரியாது, அது கோடு கோடாக தான் இருக்கும். அதனால தான் இப்போலாம் டாப் எடுத்துகிட்டு வந்துடுறது. ஹல்லேலூயா. இதுதான் ஏன் நிலைமை. இப்போ நல்லா நீங்கள் ஒரு விஷயத்தை கவனிக்கணும். கர்த்தர் உங்களை குறித்து வைத்திருக்கிற திட்டங்களை ஒரு மனுஷனும் குலைத்து போட முடியாது. பிசாசு என்ன பிளான் பண்ணாலும் உங்கள் வாழ்க்கையில் அது நடக்காது. அன்டில் நீங்கள் அதை நம்புற வர. ஆமென். ஆமாம், உங்கள் வீடு ஃபுல்லாக டேங்கில் தண்ணி இருக்குது, டேப்பு கடியில் உட்காந்து ஆண்டவரே இந்த டேப் திறந்தா நல்லாயிருக்கும், தண்ணி வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுவீங்களா? இல்லை எழும்பி போய் டேப்பை திறப்பீங்களா? ஆமாம், யூ ஹாவ் டு ஓப்பன் யுவர் மவுத் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். துதிக்கும் போது வாயை திறந்து துதிக்க ஆரம்பிச்சிட்டிங்கனாவே ஆசீர்வாதங்கள் வர ஆரம்பிச்சிடும். ஆனால் ஆசீர்வாதம் வரணுன்றதுக்காக துதிக்கக்கூடாது. ஹல்லேலூயா. ஏனென்றால் நீங்களும் நானும் தேவ பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறவர்களாக இருக்கவேன். மோர் தேன் எனிதிங். இந்த பூமியில் வந்து ஒருத்தர் வந்து சொல்கிறார், தேவ பிரசன்னம் வேணுமா, 1 கோடி உங்களுக்கு வேணுமான்னு கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? திரும்ப நான் மறுபடியும் கேட்குறேன், தேவ பிரசன்னம் வேணுமா, 1 கோடி வேணுமான்னு நீங்கள் என்ன சொல்லுவீங்க? ஆக்சுவலாக நீங்கள் என்ன சொல்லுவீங்கன்னா, எனக்கு 2மே வேணும். ஆமாம் தானே, 1 கோடி கொடுத்தா நல்லா தான் இருக்கு. இப்போ அவர் பிரசன்னத்தை சுமக்கிறவர்களா நீங்கள் செல்லும் போது எப்படி அற்புதங்கள் நடக்கிறதோ, முன்பதாக பார்த்தது போல ஓபேதேதோமின் வீட்டையும் ஆசீர்வதித்தார், அவனையும் ஆசீர்வதித்தார், அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதித்தார்.